வணக்கம். இது ஆதிதமிழச்சி யூடியூப் சேனல். நான் உங்கள் ஆதிதமிழச்சி. நம்ம ஆதிதமிழச்சி யூடியூப் சேனல்ல வாராகி தேவி பற்றிய எண்ணற்ற வழிபாட்டு முறைகளையும் பூஜை முறைகளையும் தாந்திரீக பரிகார சூட்சமங்களையும் தொடர்ந்து பதிவு செய்துட்டு இருக்கிறேன். தொடர்ந்து பாருங்க. இந்த நேரத்தில் என்ன வேண்டுமோ கேளுங்க, நீங்கள் கேட்கும் வரம் நிச்சயமாக கிடைக்கும். வாராகி தேவி வழிபாடு செய்கிறவங்க இன்று தை மாதத்தின் கடைசி ஞாயிற்றுக்கிழமை. இந்த நாளில் வரக்கூடிய ராகு கால நேரத்தை தவறவிடாதீங்க. ராகு கால நேரத்தில் செய்ய வேண்டிய ஒரு எளிமையான வழிபாட்டு முறையை இந்த பதிவில் பார்க்க இருக்கிறோம். அடுத்த பஞ்சமி உங்கள் வாழ்வை வளமாக்கும் வசந்த பஞ்சமி. வசந்த பஞ்சமியில் உங்கள் குடும்ப பிரச்சனைகள் தீர, உங்கள் குடும்ப உறுப்பினர்களின் பெயருக்கு குங்கும அர்ச்சனை செய்து கொள்ள 9344692042 இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க. அதை பற்றிய தெளிவான விளக்கம் கொடுக்கிறேன். இன்று வரக்கூடிய ராகு கால நேரம் மாலை 4:30 6 மணிக்குள்ள. இந்த நேரத்தில் உங்கள் வீட்டு பூஜை அறையில் நீங்கள் எலுமிச்சை தீபம் ஏற்றி வழிபாடு செய்வீங்க அப்படின்னா எலுமிச்சை தீபத்தை ஏற்றி வச்சிருங்க. இல்லைன்னா ராகு கால நேரத்தில் காமாட்சி அம்மன் விளக்கு மட்டும்தாங்க பொருத்தி வைப்பேன், எங்கள் வீட்டில் எலுமிச்சை தீபம் ஏற்றும் வழக்கம் இல்லை அப்படிங்கிறவங்க ஒரே ஒரு தீபம் மட்டும் ஏற்றிவிங்க. ஏற்றி வச்சுட்டு ஒரு டம்ளரில் தண்ணீர் எடுத்துக்கோங்க. அந்த தண்ணீருக்குள்ள ஒரு சுத்தமான எலுமிச்சங்கனியை போடுங்க. போட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு சில்லறை நாணயங்கள் எடுத்து அந்த டம்ளருக்குள்ளே போடுங்க. போட்டுட்டு 3 ஏலக்காய், அப்போ அந்த ஏலக்காய் மேலே மிதந்துட்டு இருக்கும். நீங்கள் எடுக்கும்போதே தண்ணியை ஒரு 1/2 டம்ளர் அல்லது 3/4 டம்ளர் அளவுக்கு எடுங்க. முழுசாக எடுத்துட்டிங்கன்னா இப்போ இதெல்லாம் போடும்போது தண்ணி கொட்டிடும் எப்போவுமே. ஆனால் முதல்ல தண்ணியை ஊற்றிட்டு தான் நீங்கள் எலுமிச்சம்பழம் போடணும். அப்போ நான் இதெல்லாம் போட்டுட்டு வேணால் தண்ணி ஊற்றட்டுமான்னு கேட்காதீங்க. அப்போ கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு அந்த எலுமிச்சம்பழம் மூழ்கிற அளவுக்காக தண்ணியை முதல்ல ஊற்றிடுங்க. வெறுமனை டம்ளருக்குள்ளே நாணயத்தையோ எலுமிச்சையோ ஏலக்காயவோ போடக்கூடாது, தண்ணிக்குள்ளே தான் போடணும். டம்ளரில் தண்ணீர் எடுத்து எலுமிச்சையை போட்டு நாணயங்கள் கொஞ்சமாக போட்டு அது மேலே ஏலக்காய் போட்டு உங்கள் வீட்டுக்கு நிலைவாசலுக்கு பக்கத்தில் வச்சுருங்க. வலதுபுறம் நீங்கள் வெளியில் நின்று வீட்டை பார்த்தா உங்களுடைய வலது சைடு வரும் இல்லையா, அந்த இடத்துல அந்த டம்ளரை வச்சிருங்க. ராகு கால நேரத்தில் அந்த டம்ளர் ஆனது அங்கே இருக்கணும். இன்று இரவு தூங்குறதுக்கு முன்னாடி தண்ணீரை உங்கள் வீட்டை சுற்றி ஃபுல்லாக தெளிச்சு விடுங்க. சில்லறை நாணயங்களை தொடச்சி பணம் வைக்கிற இடத்துல வச்சுக்கோங்க, இல்லை உங்கள் பர்ஸில் வச்சுக்கோங்க. ஏலக்காய் விதைகளை எடுத்து உங்கள் வீட்டு பூஜை ரூமில் வச்சுருங்க. மறுநாள் காலை எழுந்ததும் அதை நல்லா பவுட்ரு பண்ணி சாம்பிராணியோட சேர்த்து சாம்பிராணி போட்டுக்கோங்க. அந்த எலுமிச்சங்கனியை மட்டும் 4ஆக கீறி அதுக்குள்ளே கொஞ்சம் குங்குமம் போட்டு உங்கள் வீட்டு நிலைவாசலை 3 முறை சுற்றிட்டு கால்படாத இடத்துல அப்புறப்படுத்திடுங்க. இந்த ஒரு பரிகாரத்தில் பாருங்கள், பணம் சேர்வதற்கும் பரிகாரம் இருக்குது. அதை மாதிரி மகாலட்சுமி தாயாரின் அருள் கிடைப்பதற்கும் பரிகாரம் இருக்குது. துர்க்கை அம்மனின் அருள் கிடைப்பதற்கான பரிகாரமும் இருக்குது. கண் திருஷ்டி நீங்குவதற்கான பரிகாரமும் இருக்குது. இது எல்லாம் சேர்ந்தே இந்த ஒரு எளிமையான பரிகாரத்தில், அதுவும் தை மாத கடைசி ஞாயிற்றுக்கிழமை இன்றைய தினத்தில் நீங்கள் செய்யும்போது நீங்கள் என்ன நினைத்தாலும் அது நிச்சயமாக நடக்கும். எண்ணற்ற பூஜை முறைகளையும் வழிபாட்டு முறைகளையும் தொடர்ந்து நம்ம சேனல்ல பதிவு செய்துட்டு இருக்கிறேன். தொடர்ந்து பாருங்க. வாராகி தேவி அருளால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நல்லதே நடக்கும்.